ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அது என்ன மாதிரியான வீடியோனா, நம்மளோட லயன் கிங்கோட ஸ்கேல்பிங் டேஷ்போர்டில் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி எனக்கு பிளான் வருது அதையும் ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டேஷ்போர்டை வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஜஸ்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த பேஸ்மெண்ட்லேருந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜஸ்ட்டு நினைக்கிறாங்க என்னென்னா, ஓகே ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடில் நம்ம போகிறோம், இல்லை ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சைடில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைடில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அது எப்படி க்ரியேட் பண்ணோம், ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், பட் அதில் என்ன மாறுதல்கள் நடக்குது, அது நம்ம எப்படி இது வந்து இந்த ஸ்டாக்ஸோட கவுண்டை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஒரு ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் என்னால் ஷார்ட்டாக முடிக்கிற அளவுக்கு முடிக்கிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மார்க்கெட்டில் வந்து 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸ் மேலேயே இருக்கும். முதல்ல நம்ம ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு சில மந்த் தாண்டி ஆப்ஷன் ட்ரேடிங் தெரிய வருது, போகிறோம். உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் முதல்ல ப்ராஃபிட் இருந்தாலும் அதுக்கப்புறம் சரியான அடி, லாஸ் 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 அப்படி போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம யூடியூப்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதில் ஒவ்வொருத்தரும் கால்ஸ் ஸ்டடி அப்படின்னு போயிட்டே இருக்குது. நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு ஒரு விதமான ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க சொல்கிறது ஒரு வேளை ஓகேவா இருக்கலாம். லெவல்ஸ் எல்லாம் இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ட்ரெண்ட் மட்டும்தான் தேவை. அது மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா போதும். இல்லாமல் வந்து நமக்கு இந்த லெவலில் போனால் ரிஜெக்ட் ஆகும், இல்லை வந்து இந்த இண்டிகேட்டரும் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா நமக்கு பை கண்டிஷன், இல்லை ஓவர் சோல்டு, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இன்ட்ராடே ட்ரேடுக்கு வந்து பாசிபிளான்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னல் நிறைய டச் ஆகும். சைக்காலஜியாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் அந்த நம்ம இண்டிகேட்டர் வர வரைக்கும் இந்த மார்க்கெட்டை யாருமே பார்த்துட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஒவ்வொரு கேண்டெலாம் பார்த்துட்டு இந்த சிஸ்டமில் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம ஆஃபீஸில் நம்ம யாரோட அண்டரில் வேலை பண்ணுறதில்ல. இது ஜஸ்ட்டு நம்மளோட ஓன் டிசிஷன். நம்ம ஓனாக உட்கார்றோம் ஒரு இடத்துல, ஒரு பிளேஸில் உட்காந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சில ஏற்றிறக்கத்தை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதனால் நம்ம இந்த கிராஸ் ஓவர் ஆகட்டும், ஏன்னா நம்ம இப்படியே பார்த்து நீங்களே பாருங்களேன், நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம். பட் வந்து நம்ம இந்த சார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். வாவ்! சூப்பர்! என்ன கேண்டில் எல்லாமே வந்து க்ரீனில் வந்துச்சு, போடு ஒரு ரூ. 500 எடுத்துகிட்டு வெளியே வரலாம். இந்த மாதிரி தான் நம்ம மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம போடுவோம். போட்டதும் அது ரூ. 500 கொடுக்கும். பட் நம்ம வெளியே வர மாட்டோம். சரி இது ரூ. 1000 நம்ம பார்ப்போம் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். அது வந்து என்ன ஆகும்னா ரூ. 500 கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அந்த இடத்துல என்ன விடுவோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ₹2000 ப்ராஃபிட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம மைண்டில் வந்து ₹2000 ப்ராஃபிட்னு காமிச்சிடுச்சு. ப்ளஸ் இந்த 500 2500ன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இருந்த ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ராஃபிட்டையாச்சும் நம்ம கேட்ச் பண்ண பார்க்கணும் அப்படின்ட்டு, ஓகே இப்போ புட் ஆப்ஷன் தான் போகுதுன்னு புட் ஆப்ஷனில் போடுவோம். அது அகெயின் வந்து கால் ஆப்ஷன் போயிடும். அகெயின் நமக்கு லாஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா ஃபுல்லாக நம்ம லாஸில் போயிடுவோம். இந்த மாதிரி தான் அங்கே ஒரு கேம் நடக்குது. சரிங்களா? பட் நமக்கு அதனால் இந்த சார்ட்டையே பார்த்துக்கிட்டு உட்காந்து நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறது எல்லாத்தையும் வந்து நானும் இப்படி தான் நிறைய லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ம், எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை உண்மையில். அப்போ தான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறேன். யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூப்ஸை பார்க்குறேன். இதில் தான் எனக்கு கிடைச்சது இந்த சிம்பிள் ட்ரேடர்ஸ்ன்ட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் ரொம்ப யூனிக்காக இருப்பார். எப்படின்னா எல்லாருமே வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு போகிறப்போ அவர் வந்து ஃபெயிலியர் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு போகிறாரு. அப்படின்னா பிரேக் அவுட் ஆகும், தென் வந்து ஃபெயிலியர் ஆகும் இல்லையா? அது இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கால்வாசியும் ஃபெயிலியர் பிரேக் அவுட் தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த என்றைக்குமே இந்த அல்கோ ட்ரேடிங்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாமே என்றைக்குமே வந்து 100% ப்ராஃபிட் கொடுக்காது. ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வாங்க, நம்மளும் வந்து ஸ்ட்ராட்டஜி பாட் போட்டிருக்கோம். அதெல்லாம் அப்போது அவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஏன்னா
உங்களுக்கே நான் லைவ் மார்க்கெட்ல எத்தனையோ நாள் வந்து அத ப்ராஃபிட்டா நான் காமிச்சிருக்கேன். பட் அது இன்னைக்கு ஒர்க் ஆகுமானா, கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஏன்னா, ஸ்ட்ராட்டஜி எந்த ஒண்ணு வந்து நல்லா டாப்ல இருக்கோ, அதுக்கு அப்படியே அகெயின்ஸ்டா தான் வந்து மார்க்கெட்ட வந்து ப்ளே பண்ண பார்த்துருவாங்க. சரிங்களா? அதனால அல்கோ ட்ரேடிங் சிஸ்டம் ஒருத்தர் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாருன்னா, அது ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் ப்ராஃபிட் குடுக்கும். அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் குடுக்காது. ஏன்னா, அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து நெறைய பேரு ப்ளே பண்ணுவாங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நிலையானது இல்ல. அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட்டுக்கு என்ன தேவை? அப்படி என்ன நிலையானதுன்ட்டு நம்ம அப்படியே யோசிக்கிறப்ப தான், மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுது? அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு வரோம். நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்ஷன் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டுக்கு பின்னாடி நிஃப்டி 50 இருக்குன்னா, அது எத பேஸ் பண்ணி நிஃப்டி 50 மேல போகுது, இல்ல கீழ இறங்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்பதான் நெறைய யூடியூப்ல வந்து இன்னைக்கு ரிலையன்ஸ் சப்போர்ட் குடுத்துச்சு. எஸ்பிஐஎன் சப்போர்ட் குடுத்துச்சு. இதனால தான் மார்க்கெட் மேல போச்சு. இன்னைக்கு ரிலையன்ஸ்ல வந்து நல்ல செல்லிங் வந்துச்சு. அதனால தான் மார்க்கெட் கீழ போச்சுன்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இத நம்ம உள்கொள்றோம். ஓகே. அப்ப ஸ்டாக் தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய ஒரு உந்துகோலா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வரோம். சரிங்களா? எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முதல்ல வந்து நம்ம ஒரு ஹீட் மேப்ப வந்து தயார் பண்றோம். ஹீட் மேப் தயார் பண்ணிட்டு மார்க்கெட்ல மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா நம்ம இப்போ ஒரு இது பண்றோம். ப்ரீவியஸ் வந்து க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம். இது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகேங்களா? இது நான் இப்ப நிஃப்டி 50ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ப்ரீவியஸ் க்ளோஸ். நேத்திக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ எல்லா ஸ்டாக்குமே வந்து கேப் அப்ல தான் இருக்கும். இப்ப நிஃப்டி 50ல 50 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா, ஒரு 40 பெர்சன்டேஜ்க்கு எபோவ் ஸ்டாக்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்னா, கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு என்னன்னா, இப்போ அங்கிருந்து மேல போயிடுச்சுன்னா ஓகே. அன்னைக்கு ஒரு பை ட்ரெண்ட்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல சைட்வேல இருந்துச்சுன்னா கூட, ஓகே சைட்வே தானே அப்டின்ட்டு நம்ம எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஹியூஜ் கேப் அப். அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா 2 சைடுமே கொஞ்சம் நமக்கு புரிதல் வரும். இன்கேஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இப்படியே கீழ வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு செல்லிங் மார்க்கெட். இந்த இந்த ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் கீழ போனா தான் நமக்கு செல் நம்பர்ஸ் வந்து கவுண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுவரைக்குமே பாசிட்டிவ் சைன்ல தான் இருக்கும் மார்க்கெட்டு. எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் காமிக்கும். சரிங்களா? அப்போ நான் முதல்ல கிரியேட் பண்ணது, நீங்க பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ரிப்போர்ட்ன்னு ஒண்ணு ஹீட் மேப் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பேன். இந்த மாரி தான் நம்பர்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? இதுல நீங்க நல்லா பாருங்க. நேத்தைக்கு வந்து அட்வான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து 189. ஓகேங்களா? பட் நமக்கு வந்து ஒரு சைட்வே மார்க்கெட். இதுல அப்டின்னா கண்டிப்பா 50% ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங்ல இருக்கு. 50 அல்லனா ஒரு 60%ல ஒரு 70 இதுக்குள்ள தான் வந்து செல்லிங்கும் ஈக்குவலா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து செல்லிங்க்கும் பவர் இருக்கு அப்படிங்கிற மாரி சைட்வே மார்க்கெட் அப்படிதான். கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங் சைடுல இருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பையிங் சைடுல இருக்கும். 2மே இப்போ மார்க்கெட் மேலேயும் போ விட மாட்டாங்க, கீழேயும் போ விட மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு இப்போ இது வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட்ல ஒர்க் ஆகாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நேத்தைக்கு நம்ம சொன்னது மாரி தான். மார்க்கெட் ஓப்பனிங் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா? செகண்ட் நம்ம திங்க் பண்றோம். ஓகே. மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பனுக்கு மேல எத்தன ஸ்டாக்ஸ் இருக்கு? ஓப்பனுக்கு கீழ எத்தன ஸ்டாக்ஸ்ன்ட்டு நம்ம கவுண்ட் பண்றோம். கவுண்ட் பண்ணி வரோம். இப்போ நேத்தைக்குன்னா, நேத்தைய டேன்னா ஓகே. ஓப்பனுக்கு மேலேயும், கீழேயும் நமக்கு கவுண்ட் பண்ணா ஓரளவுக்கு நமக்கு ஈக்குவலான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு 11:00 வரைக்கும் இங்க போயிடுச்சு. நல்ல ஒரு ரைஸ் மூவ். நெறைய நாளைக்கு வந்து வி ஷேப் மூமெண்டம் நமக்கு வரும் இல்லையா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ்க்கு வருது. வரும்போ இந்த லெவல டச் பண்ணி இதுக்கு கீழ போனா தான் நமக்கு என்ன ஆகும்னா செல் வரும். சரிங்களா? அதுவரைக்கும் பையிங் கண்டிஷன்ல தான் எல்லா ஸ்டாக்குமே இருக்கும். அப்ப இந்த மாரி மார்க்கெட்ல வந்து நமக்கு இதுவும் ஒர்க் ஆகாது. பை அபோவ், பை பிலோங்கிறதும் ஒர்க் ஆகாது. ஏன்னா, டேயோட ஓப்பனுக்கு மேலேயும், கீழேயும் இருக்கிறது. ஒரு வி ஷேப் மார்க்கெட் இல்ல ஒரு நல்ல ஒரு செல் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு பை ட்ரெண்ட்னா, கண்டிப்பா அந்த பை ட்ரெண்டுக்கு
என்ன ஆகணும்னா, அந்த க்ளோஸுக்கு மேல போனா மட்டும் தான் பை ட்ரெண்ட். அப்படின்னா, முன்னாடி எல்லாருமே வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. டேயோட முதல் கேண்டில்ல இந்த ஓப்பனுக்கு மேல இப்ப நல்ல செல் ஆன் ரைஸ் வந்துச்சு. மார்க்கெட் வந்து இப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் மேல போகுது. இதுக்கு மேல போனா ஸ்ட்ராங் வந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா பாசிபிள் இல்ல. இங்க ஒரு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி சைடு வேல அந்த மாரி ஏதாச்சும் போகும். அகைன் உடைச்சா கூட பெரிய அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஓகேங்களா? நம்ம இந்த இடங்கள்லயே நம்ம கேட்ச் பண்ணா தான் இங்க வரைக்கும் ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட்ட நம்ம பார்க்க முடியும். அந்த மாரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ரொம்ப திங்க் பண்ணி எனக்கு நெறைய நண்பர்கள் வந்து இதில ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஓவரால் மார்க்கெட்ட வந்து ஒரு கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணி, ஆ இப்போ ஸ்டாக்ஸ வந்து ஒரு இத்தன டேக்கான ஒரு கவுண்ட் எடுக்கிறோம். கவுண்ட் எடுத்ததுக்கு அப்புறம், அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, வேற இந்த வால்யூம் கூட எல்லாமே வந்து டிவைட் பண்ணி, ஒரு பியூர் ட்ரான்ஸ நம்ம எடுத்துட்டு வரோம். ம். பிவோட் பாயிண்டோட ஏன்னா பிவோட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அதில வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் வந்து இது இருக்கும். என்னன்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் அதில வந்து ட்ரா ஆகும். எப்படின்னா, இந்த ஸ்விங் இருக்கு இல்லையா? இதுக்கு மேல போனா பை அந்த மாரி கண்டிஷன் வரும். அதே மாரி இதுக்கு கீழ போனா நமக்கு செல். இந்த ரேஞ்சுக்கு எல்லாம் கீழ போயாச்சுன்னா நமக்கு செல் ரேஞ்ச் வரும். ஓகேங்களா? இப்ப நிஃப்டி 50 என்ன கண்டிஷன்ல நமக்கு செல் வந்திருக்கா, பை வந்திருக்கான்னு ஜஸ்ட் பார்ப்போமா? ஓகே. இங்கேயே இருக்குமே. நிஃப்டி 50 வந்து நமக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா, இல்ல இங்க இருக்கு. நிஃப்டி 50 வந்து இப்போ பை கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த இண்டிகேட்டரோட லெவல் பார்த்தீங்கன்னா 24,19 219 24,219 இந்தா இருக்கு இல்லையா? இப்படியே மேல போயிடுச்சா, இந்த லெவல உடைச்சதும் நமக்கு செல் கண்டிஷன் வந்துரும். சரிங்களா? அப்போ நமக்கு இங்க வரைக்கும் ஓப்பன் ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அதே மாரி ப்ரீவியஸ் க்ளோஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். முதல்ல இந்த ஸ்விங்கு கிட்டயே நமக்கு வந்து செல்ல வந்து அது காமிச்சு குடுத்துரும். ஓகேங்களா? இதுக்கு கீழ போயிடுச்சுன்னா, நமக்கு செல்லா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ கண்டிப்பா இத உடைச்சுச்சுன்னா, மார்க்கெட் செல் கண்டிஷன்ல வந்திருக்கு அப்படின்னு நம்ம ந இது பிரைஸ் ஆக்ஷன் இதுபடியும் நம்ம இதுக்கு கீழ வந்து செல் எடுத்துருவோம். அது வந்து அங்க நம்பரா குடுக்கும். சரி நமக்கு ஒரு ரிலையன்ஸா பார்த்துருவோமா? ரிலையன்ஸ் ஸ்டாக் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. இந்தா இருக்கு. 1341 மட்டும் இல்லாம, இது வந்து ரியல் மார்க்கெட்ல நமக்கு வந்து நான் இப்ப ஆஃப்லைன்ல தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ, இதில வந்து நம்பர்ஸ் வேரி ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? மார்க்கெட்டுக்கு தகுந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஈவினிங்கே வந்து ஓகே லெவல்ஸ் கிடைச்சிச்சுன்னு இங்க ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணக்கூடாது. இது வந்து ஜஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான். இது மார்க்கெட் வந்து மேல மேல போக போக இதோட லெவல்ஸும் வந்து மேல மேல போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு கூட பார்ப்போம். நமக்கு இது செல்லிங்கில இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க். ஐசிசி பேங்க் இந்தா இருக்கு. ஆமா. இது வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. 1350க்கு மேல போனா தான் நமக்கு பை ட்ரெண்ட் வரும். சரிங்களா? இப்போ வந்து அது செல் ட்ரெண்ட்ல இருக்கு. 1300 பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்ட்டா வந்து நமக்கு அந்த டேயோட இந்த லெவல்ஸ வந்து உடைச்சிச்சுன்னா, நமக்கு பை கண்டிஷன் வந்துரும். இந்த மாரி தான் நமக்கு நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து இந்த பை எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து பையில இருக்கு, எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து செல்லுல இருக்கு. இது வந்து நமக்கு ஃபுல்லா வந்து ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணணும்னு இல்ல. ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஆ ஆட்டோ ரிஃப்ரெஷ் மாரி எவரி 1 மினிட்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இப்ப புதுசா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இதெல்லாமே ப்ரீவியஸா உங்களுக்கு இருந்தது தான். இப்போ வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் சிக்னல் அப்படின்னு ஒண்ணு நம்ம குடுத்துருக்கோம். இதுல பை கண்டிஷன், செல் கண்டிஷன்னு வரும். சரிங்களா? அது எப்படின்னா, ஓவரால் ஸ்டாக்ஸோட வேல்யூவையும் கவுண்ட் பண்ணி,
அத வந்து அதில பையா, செல்லா அப்படிங்கிற மாரி ஒரு பிரேக் அவுட் மாரி போட்டிருக்கிறோம். செம் பண்ணி போட்டிருக்கிறோம். அப்படின்னா, இப்போ ஓவரால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 இருக்குன்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் தாண்டி அ 1001 ஆயிடுச்சுன்னா பை, 999 ஆயிடுச்சுன்னா செல். அந்த மாரியான ஒரு கண்டிஷன் தான். அது ரியல் மார்க்கெட்ல எப்படி பெரிய அளவுக்கு இது இன்ட்ராடே பண்ற ஒரு சின்ன ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது நேரமே இருந்தது தான். இது கூட நம்ம இப்போ ரிலையன்ஸையும், ஹெச்டிஎஃப்சியையும் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கிறோம். ஆ, இது வந்து இந்த ஸ்டாக்ஸை பொறுத்தவரை சின்ன வேல்யூலாம் எப்போவுமே இங்கே சைடு வேல தான் இருக்கும். இதை நம்ம இப்போ உடனே கொஞ்சம் நல்லா இப்போ சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். இல்லைனா இந்த இந்தியா விக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இங்கே ஆட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி சைடு வேன் இருக்குது. நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டுன்னு இருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 4 விதமான ட்ரெண்ட் வரும். ஒண்ணு ரேஞ்ச் பவுண்ட், இன்னொன்னு சைடுவே, அப் ட்ரெண்ட், பியர் ட்ரெண்ட். இந்த மாரி 4 ட்ரெண்ட் வரும். இதுல வந்து நீங்க அப் ட்ரெண்டும், பியர் ட்ரெண்டும்னா, இங்க உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட வேரியேஷன் எல்லாம் பார்த்து நீங்க அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணலாம். சைடுவேயா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து 40 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. பியூர் ஸ்கேல்பிங். நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஓகே. இன்னைக்கு இதுதான் வந்து நேத்திக்கான நான் என்னோட ட்ரேடிங் டேவா இருந்துச்சு. நேத்திக்கு சைடுவே நமக்கு இங்க ஒரு டார்கெட் கிடைச்சிச்சு, இங்க டார்கெட் கிடைச்சிச்சு, இங்க டார்கெட் கிடைக்கல. இது வந்து அது புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன்லயும் நமக்கு டார்கெட் வந்து 2மே வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிடுச்சு. நேத்திக்கு ஓவராலா எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 சம்திங்ன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஒரு பொசிஷன் கால் எடுத்து வச்சிருந்தேன். நமக்கு அது வந்து நான் வந்து புட் ஆப்ஷன் தான் எடுத்து வச்சிருக்கேன். பட் காலையிலேயே நமக்கு இன்னைக்கு இது நெகட்டிவ் லாகின் பண்ணணுமா? சரி. நம்ம எப்படியும் இன்னைக்கு வந்து லைவ் ரெக்கார்டிங் வரும். அப்ப நீங்க பார்த்துக்கோங்க. எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா, இத நான் டெலீட் பண்றேன். இப்ப நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க. நான் வந்து இத லைவாவும் காமிப்பேன். எப்படி நம்ம ட்ரேட் எடுப்போம்னா, இங்க மேல போய் எடுக்க மாட்டோம். எப்பவுமே எவ்வளோக்கு கீழ பாட்டம்ல கிடைக்குதோ அத தான் எடுப்போம். இப்ப நீங்க பை கண்டிஷன் வருது. மேல எடுக்கவே கூடாது. எப்போ இங்க கீழ பிரேக் அவுட் கிடைக்குதோ, அப்ப எடுத்தா தான் நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஃபுல்லா பை கண்டிஷன் வந்துச்சுன்ட்டு, நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு பெரிய ப்ராஃபிட் பிடிக்க முடியாது. நம்ம லைவ் ரெக்கார்டிங்கில வந்து கண்டிப்பா இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுக்குறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹீட் மேப் ஆட் பண்ணியிருக்கிறோம். இங்க இந்த சார்ட் எல்லாமே ப்ரீவியஸா இருந்தது தான். இங்க ஒரு 15 அப்படின்னா, நிஃப்டில இருக்கக்கூடிய ஒரு ஹெவி வெயிட்டேஜஸ் ஸ்டாக்ஸ வந்து நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 15 விதமான ஸ்டாக்ஸ் நம்ம ஆட் பண்ணி, இதில வந்து செல் கண்டிஷன்ல எப்படி நமக்கு ஒரு ஹீட் மேப் மாரி. இந்த 15 ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு? அதே மாரி இந்த இண்டெக்ஸ் ஐடி, எஃப்எம்சிஜி இதில ஒரு சில பக் இருக்கு. இது பாருங்க, இது பாசிட்டிவ்ல இருக்க வேண்டியது, ஆனா நெகட்டிவ்ல இருக்கு. அதே மாரி இந்தியா விக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்க வேண்டியது, இங்க வந்து கிரீன் காமிக்குது. இது எல்லாம் உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கேஜ்னா இது வந்து நல்லா எல்லாமே செல்லிங் சைடுல இருந்துச்சுன்னா, இங்க வந்து அ ப ரெட்ல இருக்கும். இல்ல நியூட்ரலா இருந்துச்சுன்னா, எல்லோல இருக்கும். அந்த மாரி. இப்போ எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. சரிங்களா? அதே மாரி இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க வரக்கூடிய நம்பர் 915, 930, 945 அந்த மாரி வரும். ஏன்னா, முதல்ல நம்ம வந்து இந்த மாரி இல்ல. ஜஸ்ட் இப்படி தான் ஒரு ஃபார்மேஷன்ல இப்படி ஒரு ஃபார்மேட்ல தான் இருந்துச்சு. அப்படின்னா இந்த மாரி நம்ம பார்க்கணும். பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் அந்த மாரி இருந்துச்சு. ஆனா இதில என்ன ஒரு மிஸ்டேக்னா, நம்ம ஒரு 10:00 வரும். ப்ரீவியஸா மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியாது. ஏன்னா இங்க ஒரு சார்ட் அந்த மாரி எதுவும் இல்ல. இத வச்சே நம்ம ஒரு ட்ரேட எடுக்க முடியாது. அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகே, நமக்கு இந்த டைம் இப்போ ஒரு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஸ்டாக்ஸோட இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு வரோம். அப்படிதான் இந்த டைம்ல வந்து 9:15க்கு ஸ்டாக்ஸ் வந்து எத்தனை கண்டிஷன் பை, செல் இல்ல வந்து மார்க்கெட் ஓவராலா பையா இருந்துச்சா, இல்ல செல்லா இருந்துச்சா, மார்க்கெட் எங்க இருந்து பைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாரி இதெல்லாம் ப்ரீவியஸா நமக்கு இருந்தது தான். இங்க வந்து இது 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல
ஆ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தது தான். நம்ம 10, 15 வரைக்கும் தான் இது அப்டேட் இருந்துச்சு. இப்போ வந்து 3:15 வரைக்கும் நம்ம குடுத்துருக்குறோம். சரிங்களா? இதில இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சில சார்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். அப்ப இன்னும் உங்களுக்கு சார்ட்ட பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு ஸ்டோர் கம்பெனிக்குள்ள தான் நம்ம வேலை பார்க்குறோம். அப்ப அங்க எல்லாருமே வந்து சவுதி அரேபியால அங்க எல்லாமே வந்து ஒரு பிரசன்ட் பண்றப்போ, ஜஸ்ட் நம்ம ரிப்போர்ட் மாரி எல்லாத்தையும் கலகலன்னு நம்ம பண்ண மாட்டோம். இந்த மாரி குட்டி குட்டி சார்ட் எல்லாம் வச்சு தான் பண்ணுவோம். அவங்களுக்கு இப்போ மேல வந்து ஹெட் அவங்களுக்கு என்ன தேவைன்னா, எல்லாமே பெர்சன்டேஜ் பேஸ்லயும், நம்பர் பேஸ்லயும் லாஸ்ட் ஃபைனல் ரிப்போர்ட் தான் தேவை. சரிங்களா? அதனால தான் எனக்கு வந்து சார்ட் இதில ஃபுல்லா வந்து கலகலன்னு ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுல விருப்பம் இல்ல. நமக்கு ஜஸ்ட் நம்ம கண்ல பார்த்ததும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். ஓகே. இதுதான் இப்போ ரன் ஆயிருக்கு அப்டின்ட்டு. அதனால தான் வந்து நான் வந்து எவ்வளோக்கு என்னால கம்மி பண்ணி பண்ண முடியுமோ, அத தான் பண்ணுவேன். அப்போ ஒரு ஈஸியா உங்களுக்கு இங்க நம்பர் கிடைக்கும். இங்க இல்லையா? இந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். நம்ம பார்க்குற இடத்துல ஓகே. இதுதான் கண்டிஷன்ஸ். அந்த மாரி பார்க்குற மாரி தான் நம்ம வந்து சிம்பிளா தான் நம்ம எல்லாத்தையும் போடுவோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்க நிஃப்டி 50யோட அ டைம் 3 மினிட்ஸ்ல என்னென்ன வேரி வருது அப்படின்ட்டு அதோட வேல்யூவும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த இண்டிகேட்டரோட வேல்யூவும் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். லாஸ்ட் 2 டேஸா அதில ஒரு சில எரர் வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்ட்டு கூடிய சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணா அது மட்டும் இல்ல, அது ஃபிக்ஸ் பண்றதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம டேட்டாஸ் எல்லாமே எடுத்துட்டு வரது என்ஐசி வெப்சைட்ல இருந்தும், மணிவியூ இந்த மாரி ஒரு 3, 4 வெப்சைட்ல இருந்து தான் இதோட ஒவ்வொரு டேட்டாஸையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த டேட்டாஸோட டிலே இருக்கும். அதுக்கப்புறம் அங்க அந்த வெப்சைட் எரர் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த மாரி வருது. சரி, நம்ம இன்னைக்கு கண்டிப்பா லைவ் ரெக்கார்டிங் வந்து ஈவினிங் வந்து பண்றோம். இத வச்சு எப்படி வந்து ப்ளே பண்ணலான்ட்டு. யாருக்காச்சும் சீட்டு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம இனி